ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தராகம் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால எங்களால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஆனால் இனி ரெகுலராக வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நவ் கம் பேக் டு அவர் டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம எபிசோட் 13 பார்க்க போகிறது ஐன் துபாய் தான். இதுக்கு முன்னாடி நான் பண்ண குளோபல் வில்லேஜோட வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா ஜுமைரா பீச். இந்த வீடியோவோட டெஸ்டினேஷனான ஐன் துபாய்க்கு போகிற வழியில் உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, ஆனால் கண்டிப்பாக காட்டுறேன். என்னன்னா, துபாயோட ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம், லக்ஸரியான ஹோட்டல்னு சொல்லலாம். எதை பற்றி சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம். புர்ஜ் அல் அரப் பற்றி தான் சொல்கிறேன். இது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஹோட்டல்ஸ் இந்த வேர்ல்டுங்க. இது ஒரு 280 மீட்டர்ஸ் ஜுமைரா பீச்சுக்கு உள்ளடங்கியும், இது மெயின் லேண்டுக்கு ஒரு ப்ரைவேட் கர்விங் பிரிட்ஜோடையும் கனெக்ட் ஆகி இருக்கும். ஏன்னா ரோடுக்கும் வாட்டருக்கும் கனெக்டிவிட்டி அந்த பிரிட்ஜ் மட்டும்தான். இதோட ஷேப் எதை ரிசம்பிள் பண்ணுன்னா, ஒரு செயில் ஆஃப் த டோ, அதாவது நம்ம பாய்மர படகெல்லாம் கட்டிட்டு போவாங்க இல்லையா, ஒரு துணி மாதிரி பாய் மாதிரி இருக்கு, அந்த ஷேப்பை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹோட்டலில் கட்டியிருக்காங்க. இதோட ரூஃப் டாப்பில் ஹெலிபேட் கூட இருக்குங்க. ஜுமைராக்கு தான் நம்ம போக போகிறோம்.
இந்த பாம் ஜுமைரா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஐலாண்டு. இந்த ஐலாண்டில் ஆஸ் ஆஃப் 2022 பார்த்திங்கன்னா ஓவர் 25,000 பாப்புலேஷன் இருந்திருக்காங்க. இந்த ஐலாண்டை எதை ரிசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாம் ட்ரீயை ரிசம்பிள் பண்ணி கட்டியிருக்காங்க. இதோட ஏரியா வியூ பார்த்திங்கன்னா ஒரு பாம் ட்ரீ மாதிரி இருக்கும். இது 3 ஏரியாஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க: ட்ரங்க்ஸு, ஃப்ரான்ஸ் அண்ட் அவுட்டர் கிரிசன்ட். இந்த ட்ரங்க்ஸ் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, தண்டு இருக்கும் இல்லையா, பனை மரத்தோட தண்டு, அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா மிக்ஸ்டு கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்கும். அதே மாதிரி அதோட கிளைகள் ஷேப்பில் இருக்கிற ஏரியாவில் ரெசிடென்ஷியல் ஹோம்ஸ் அண்ட் வில்லாஸ் இருக்கும். இந்த அவுட்டர் கிரசன்ட் ஏரியான்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஒளிவட்டம் மாதிரி, அங்கே வந்து லக்ஸரியான ரிசார்ட்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி டைப்பில் தான் அந்த பாம் ஜுமைராவை பில்ட் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பாம் ஜுமைராவோட ஏரியல் வியூ இதில் காமிக்க முடியல, ஆனால் சூப்பராக இருக்கும் இதோட வியூ. நெக்ஸ்ட் நம்ம அட்லாண்டிஸ் ஹோட்டல் தாங்க போக போகிறோம். மெட்ரோவில் தான் போகிறோம். இதுவும் ஒரு ப்ளூ வாட்டர் ஐலாண்டில் தான் இருக்குது. இங்கே தண்ணிக்குள்ளேயே எவ்வளோ பில்டிங்ஸ், வீடெல்லாம் கட்டியிருக்காங்க தெரியுங்களா. பீச்சு, வாட்டர் தீம் பார்க்கு, எப்படி வாழ்கிறாங்க தெரியுங்களா மக்கள் அங்கே. இப்போ நம்ம டிரைவரே இல்லாத ஒரு மோனோ ரயிலில் போயிட்டுருக்கோம். எங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷனான ஐன் துபாய்க்கு. சூப்பரில். இந்த ஐன் துபாய் அப்படிங்கிறது நியூ துபாய்னு சொல்லுவாங்க. இதுவும் ப்ளூ வாட்டர் ஐலாண்டில் தாங்க இருக்குது. இதுதான் வேர்ல்ட்லேயே டாலஸ்ட் அப்சர்வேஷன் வீலுங்க. இந்த வீலோட பேர் ஃபெரிஸ் வீல். இது வந்து 250 மீட்டர்ஸ் ஹைட்டுங்க. இதை வந்து 2021 அக்டோபரில் ஓப்பன் பண்ணாங்க. இந்த வீலில் மொத்தம் 48 பேசஞ்சர் கேபின் இருக்குது. இந்த கேபினில் அப் டு 1000
750 பீப்புள்ஸ் வரைக்கும் ரைட் பண்ணலாம் அட் அ டைமில். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேபின் இருக்குன்னா ப்ரைவேட், விஐபி கேபின்ஸ், ஃப்ரெண்ட்லி, ஃபேமிலி எல்லாரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான கேபின்ஸ் தான் இது எல்லாமே. பர்த்டேக்கு, கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ரைடில் துபாயோட ஸ்கைலைன் வியூவோட சேர்த்து நம்மளோட பாம் ஜுமைரா, புர்ஜ் அல் அரப் வியூ எல்லாம் பார்க்கலாம். இதோட ஃபுல் ரொட்டேஷன் எடுக்கிற டைம் எவ்வளோன்னா 38 minutes to 45 minutes ஆகுங்க. இந்த ரைடில் நம்ம போகிறதுக்கு பெஸ்ட் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்செட் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ். பை பாய்.